ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி அப்டேட்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே வந்து விஜய் 2 days டைம் கொடுத்துருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஏன்னா கொடைக்கானல் போகிறதுனால நானுமே ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கே ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு விஜய்க்கும் காவேரிக்கும் இவங்க செப்பரேஷன்னே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை பாப்பா மேலே கை வச்சிருவாங்களோ அப்படி தோணுச்சு. ஆனால் வந்து லைக் இங்கிருந்து அவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்க, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா பாப்பா விஷயத்துல எல்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இருக்க சான்ஸ் இல்லை. இன்னொரு நம்பிக்கை ஏன்னா நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணது அதுதான். ஸோ டீம் கண்டிப்பாக அதை வைக்காது. நம்ம கெஸ் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டீம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த எம்என் டீமை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் எந்த சீக்வன்ஸுமே நம்ம கெஸ் பண்ணதாகவே இருக்காது. ஸோ அதனால கொடைக்கானல் ட்ராக்கும் நம்ம கெஸ் பண்ணாத ஒரு புது இதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் எனக்குமே வந்து விஜய் வந்து இன்னும் கொடைக்கானல் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேபி அவர் வந்து லாஸ்ட் டைம் இவங்க ஃபைட் சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று நடந்து மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரெக்னென்சி ரிவீல் கொடைக்கானலில் வச்சு தான் நடக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து காவேரிக்கு அவங்க வீடுன்றது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான, லைக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இல்லையா. அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். விஜய் அப்போ போய் பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக அவங்களா வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி விஜய்க்கு எப்படி ப்ரெக்னென்சி ரிவீல் நடந்துச்சோ அந்த மாதிரி நடக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லைன்னா வந்து பசுக்கும் காவேரி குமரனுக்கு ஏதாவது கிளாஷ் ஆகும்போது பசுக்கு ஏதாவது ஆகுற மாதிரி காட்டலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.